இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? விக்னேஷ் ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க. தேவிக்கு ஒரு பிரச்சனை, அதான் கால் பண்ணேன். நான் எந்த பிரச்சனையும் கேட்க விரும்பலங்க. அடிக்கடி சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ற வேலையை வச்சுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். விக்னேஷ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தேவி வீட்ல நடந்த பிரச்சனையால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவ அழுது மயங்கி விழுந்துட்டா. நாங்க இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். விக்னேஷ் நான் சொல்றது நீங்க பொய்ன்னு கூட நினைக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. தேவி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. தயவு செஞ்சு வந்து பாருங்க. உங்களை பிரிஞ்ச ஏக்கத்திலே தேவி ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டா. குடும்பத்துல பிரச்சனை நடக்கிறது சகஜம்தான். இதுல தப்பு எங்க மேலதான். எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாமே. அன்பு ஷாலினி பண்ண தப்புக்கு தேவியை தண்டிக்கிறதுல என்ன நியாயம்? விக்னேஷ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அவ அன்கான்ஷியஸா இருக்கும்போது கூட உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, கர்ப்பமா இருக்கும்போது அவ இப்படி டிப்ரெஷனுக்குள்ள போனானா அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தான் ப்ராப்ளம். ப்ளீஸ் விக்னேஷ் டாக்டர் வர சொல்லிருக்காங்க, வாங்க. விக்னேஷ் இன்னும் 10 நாள்ல தேவிக்கு குழந்தை பிறந்துரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் வாங்க. கயல், என்னாச்சு கயல்? மாப்பிள்ள போன் எடுத்தாரா? தேவிய பார்க்க வரேன்னு சொல்லிட்டாரா? நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேம்மா. உண்மையிலேயே அவர் தேவி மேல அக்கறை உள்ளவரா இருந்தாருன்னா வரணும், வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ள வந்து தேவிய பாத்துட்டாருன்னா நிச்சயமா தேவி தெம்பாயிடுவா. கயல், நீ அவருக்கு போன் பண்ணி கூட. நான் வேணா ஒரு வார்த்தை. இல்ல பேசி இருக்கேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு தடவை விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்ல, வந்துருவாரு. வா. இங்கே பார்வள்ளி, மாப்பிள்ளையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த கயல் குடும்பத்திலேருந்து ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி அவர் மனசை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் அவர் தேவி பின்னாடியே போயிடுவார். அப்புறம் என் மகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். மறுபடியும் என் பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என் மாப்பிள்ளை விக்னேஷும் அந்த கயல் குடும்பத்து ஆளுங்க பேச்சில் மயங்கி இறங்கி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள்ளையை கைக்குள்ளேயே வச்சுக்கணும். மாப்பிள்ளையை இழுக்கிறதுக்கு அந்த குடும்பம் என்ன பித்தளட்டம் புறாடு வேணாலும் பண்ணுவாங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கணுமா? மேடம், இப்போ ஓகேவா? மேடம், அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. யாராவது 2 பேர் மட்டும் போய் பாருங்க. நானும் போயிட்டு வந்துடுறோம். போங்க. தேவி, தேவி அம்மா, இப்ப எப்படி இருக்கு தேவி? எப்படி இருக்கு இப்போ? தேவி எப்படி இருக்க இப்போ? ஐயோ, ஏன் தேவி இப்ப நடந்ததே நினைச்சு அழுது உடம்புக்கு எடுத்துக்கிற? அக்கா நான் இருக்கேன்ல. ஏய், எவ்வளவோ பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கும் ஒரு வழி கண்டுபிடிப்பேன்.
இங்க பாரு, உன் வளகாப்பும் நடக்கும், உன் குழந்தையும் நல்லபடியா பிறக்கும். விக்னேஷும் அத்தையும் புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும் தேவி. இல்லக்கா, எனக்கு மனசே சரியில்லை. விக்னேஷோட நினைப்பு என்ன பாடா படுத்ததுக்கா. தேவி தேவி, நெகட்டிவா பேசாத. நான் விக்னேஷ் கிட்ட பேசிட்டேன். அவர் உன்னை பார்க்க வருவாரு, நீ கவலைப்படாத. நீ உன் உடம்ப பாத்துக்கோ, எதை பத்தியும் யோசிக்காத ப்ளீஸ். இல்லக்கா, என்னால முடியல. நான் எதையும் யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னையும் மீறி விக்னேஷோட ஞாபகமாவே இருக்குக்கா. ஐயோ, இங்க பாரு, நான் இருக்கேன், உன் அக்கா கையில் இருக்கா, உன் அண்ணன் மூர்த்தி இருக்கான், எல்லாருமே உனக்காக தான் இருக்கோம். இன்னும் 10 நாள்ல உனக்கு குழந்தை பிறந்துரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் நீ ரொம்ப ஆரோக்கியமாவும் உன் மனச திடகார்த்தமாவும் வச்சுக்கணும். இங்க பாரு தேவி, பிறக்க போறது ஆணோ பெண்ணோ, அது இந்த மண்ணை தொடும்போது ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் தொடணும். நீ வாழ்க்கையில மிஸ் பண்ண எல்லாமே அந்த குழந்தை சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும். அந்த குழந்தையோட தலையெழுத்து நல்லா இருக்கணும். இத பாரு, நாங்க எல்லாரும் அந்த குழந்தைக்காக இருக்கோம்ல, நீ கவலைப்படாத. விக்னேஷ் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அழாத தேவி. வள்ளி, மாப்பிள்ளை எங்கே போறாரு கேளு. ஏய் விக்னேஷ், எங்க போற நீ இப்போ? மா, தேவிக்கு மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. நான் போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துடுறேம்மா. ஏய், என்ன விக்னேஷ், இப்பதான் உன் மாமா அவங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாம் பித்தலாட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னவா அவளுக்கு? இங்க பாரு, அவளுக்கு டெலிவரிக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. இதெல்லாம் டிராமா விக்னேஷ். உன்னை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பொய்யான ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை அவங்க பக்கம் இழுக்க பாக்குறாங்க. நீ போகாத விக்னேஷ். மா, அது இல்லம்மா, அது பொய்யா இருக்கும்னு தோணல. ஏன்னா இத சொன்னதே கையலனி தான். மா, தேவி விஷயத்துல அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னது கையலண்ணியா? தயவு செஞ்சு அவ பேரை கூட சொல்லாத. நம்ம வீட்டு பொண்ண திட்டம் போட்டு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாடா. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? மா, இல்ல. இத பாரு விக்னேஷ், இந்த விஷயத்துல தேவியும் ஒரு கூட்ட களவாணியா தான் இருந்திருக்கா. ஏய், ஊரே காரி துப்புதுடா. பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலையான்னு என்ன அவமானப்படுத்துறாங்க. வேணா விக்னேஷ், நீ போக கூடாது. மா, அது உண்மைதாமா. டேய், அதெல்லாம் போயிடா. உன்னை ஏமாத்தி வர வைக்கிற பிளான். தேவிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. தயவு செஞ்சு போகாதடா. நீயும் அம்மாவை கஷ்டப்படுத்தாதடா.